விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லைங்க, அட்டி முட்டாளுங்க, தற்கூறிங்க அரசியல்ல விஜய். அவர் என்னங்க தெரியும் அவருக்கு? நேத்து வரைக்கும் சினிமால டான்ஸ் ஆடிட்டு ஆள் தோட்ட பூபதி நானடான்னு டான்ஸ் ஆடிட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு எல்லாமே விஜய் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம். நான் ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சிட்டேன், சும்மா தான் இருக்கேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் 72 கட்சி ஆரம்பிச்சு 5 ஆண்டு காலம் போராடி கட்சியை வந்து கட்டமைப்பை உருவாக்கி 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்துல தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு. இல்லைங்க, நான் அப்பதான் ஷூட்டிங் முடிச்சேன், கோட்டு படம் முடிஞ்சு ஜனநாயகம் படம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்படியே வந்து அப்படி கையை அப்படி காட்டுவேன். நீங்க தான் மாற்றத்துக்கான அரசியல் நட்டமை புடுங்கி வைக்க போறோம்னு சொல்றீங்கல்ல, நீங்க நட்டமை எப்படி நிக்க போறீங்க தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு தான் திமுகவுக்கு ஆள தெரியாது, நீங்க தான் கொம்பு முளைச்சு வந்திருக்கீங்க. அரசியல் கட்சி யாருன்னு நான் கேட்கிறேன். நாடக கம்பெனி நடத்துறியா? சினிமாவில் நடிச்சா நாடக மேடை நாடகத்தை நடிச்சிருக்கியா? முதலமைச்சர் வேட்பாளர் நடிச்சிருக்கீங்க கேட்கிறேன். இது அரசியல்? அது நாட்டையே காப்பாத்துறோம்னு சொல்ல விஜய் தன்னை நம்பி மாநாட்டுக்கு வந்தவன காப்பாத்தல. 3 மரணங்கள். அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவுக்கு எதிராக அவர் பேசிடுவாரா? தில்லு இருக்கா? தெனாவட்டு இருக்கா? மிஸ்டர் மோடி அங்கே மட்டும் மிஸ்டர் ஸ்டாலின் அங்கில் கேக்குதா? என்ன உனக்கு இலக்காரம்? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க? முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவால் ஆட்சிக்கு வர முடியல. அவர் மருத்துவமனையில் இருந்தப்போ கூட பிரச்சாரத்தில் வந்து ஆட்சி எங்கள்கிட்ட கொடுங்க, எம்ஜிஆர் வந்து திருப்பி தரேன், அவர் என் நண்பர் தான் அப்படின்னு கருணாநிதி பிரச்சாரம் பண்ணதா சொன்னார். இது எந்த வகையில் உண்மை? எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர், அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயம்தான். அந்த காலகட்டத்திலே திமுக எதிர்கட்சியாக இருந்தது. ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம்தான். ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து 400 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க 400 சீட்டை கனவு காண்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பாஜக. அவனால் 400 அடையவே முடியல. அவர் இருந்திருக்கிறாரு. அந்த கட்சி தான் இன்றைக்கு வந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அரசியலில் ஏற்றம் இறக்கம் என்பது எப்பொழுதுமே உள்ளதானே. ஜெயலலிதா தோற்கலையா? அண்ணா தோற்று போயிருக்கிறார், மிகப்பெரிய தலைவர். காமராஜர் தோற்று போயிருக்கிறார். கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் தோற்கலை ஒரு முறை கூட, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் போயிருக்கிறார். அரசியலில் அது அதிகார சுழற்சி தானே. இது சொல்கிறது மூலமாக விஜய் எம்ஜிஆர் ஆயிடுவார்னு நம்ப வைக்கிறீங்களா? இல்லை, எங்களெல்லாம் விஜய் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? ஒரு கேள்வி இருக்கிறது. 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம். எனக்கு அது புரியவே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவான், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸு அவன் ஆர்டர் பண்ணவொன்னே அந்த அடுத்த நிமிடமே அந்த உணவு வந்து அரை மணி நேரத்துலையோ 20 நிமிஷத்துலையோ உடனே கிடச்சிருதுல. ஆனால் அந்த உணவு உருவாவதற்கு அவ்வளோ நிமிஷம் தான் ஆகுமா? 20 நிமிஷம் தான் ஆகுமா மொத்தமே? எவனோ ஒருத்தன் விவசாயம் பார்த்துருக்கான், விதைச்சிருக்கான், பருவம் பார்த்து, ஒருத்தன் தண்ணி பாய்ச்சிருக்கான், உரம் போட்டிருக்கான், அது பயிரை பாதுகாத்துருக்கான், காக்கா குருவிட்ட இருந்து அறுவடை பண்ணியிருக்கான், தானியத்தை பாதுகாத்துருக்கான், அரைச்சி அதை மாவாக்கியிருக்கான். அப்புறம்தான் அதை வந்து ஒரு உணவு பொருளாக அதை மாற்றுறான். அதை ஒருத்தன் சமையல் பண்ணுறான், ஒருத்தன் அதை பக்குவப்படுத்துகிறான், ஒருத்தன் அதை பேக்கிங் பண்ணுறான், ஒருத்தன் வந்து சேர்ற வரைக்கும் இருக்குல்ல. இப்போ ஒன்னொன்றுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்ற உங்கள் டைனிங் டேபிளில் வந்து சேருகிற ஒரு உணவு பண்டத்துக்கே ஒரு ட்ராவல் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்குது. நான் ஜனநாயகம் ஷூட்டிங் முடிச்சிட்டேன், சும்மா தான் இருக்கேன், நான் கொஞ்ச நாள் கழித்து நான் சிஎம் ஆயிடலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாருல நம்மகிட்ட வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே. அப்படித்தான் அண்ணா முதலமைச்சர் ஆனாரா? 49 கட்சி ஆரம்பிக்கிறார் அண்ணா. 67 ஆட்சி. 18 ஆண்டு காலம் வந்து அவர் மக்களோடு பயணிக்கிறார். அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாவோட சிஷியராக இருக்கிறார் திராவிடர் கழகத்தில். அவரோடு நீண்ட அரசியல் பயணம் செய்திருக்கிறாரு, அரசியல் பயிற்சி பெற்றிருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வருமா எல்லாம்? எம்ஜிஆர் வந்து 77 ஆட்சியை பிடிக்கிறாருன்னா 77 வந்து 76 கட்சி ஆரம்பிச்சாரு அல்லது 75 ஆரம்பிச்சாரா? 52 திமுக சேர்றாரு. 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிர பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராகி கட்சி பொருளாளராகி வேலை செஞ்சு 72 கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் போராடி கட்சியை வந்து கட்டமைப்பை உருவாக்கி 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். இல்லைங்க, நான் அப்போ தான் ஷூட்டிங் முடித்தேன், கோட்டு படம் முடிஞ்சு ஜனநாயகம் படம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இப்படியே வந்து அப்படி கையை அப்படி காட்டுவேன், நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்கிறீங்களே. அண்ணாவின் உழைப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லை எம்ஜிஆரின் உழைப்பு உங்களுக்கு இருக்கிறதா? சார், தனக்கு இருக்கும் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு நான் ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக தான் வருவோங்கிறாரு. அவர் கமலஹாசன் மாதிரி பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்லலை. அவர் முதல்ல கமலஹாசனோடு விஜய் ஒப்புடுவதை நிறுத்துங்க. கமலஹாசன் ஆகச்சிறந்த நடிகன். தன்னுடைய துறை சார்ந்த வெற்றிகளை பார்த்தவர் மட்டுமல்ல,
இந்திய சினிமாவை உலக சினிமாவுக்கு நிகரான சாதனைகளை புரிந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி சிவகாசி மாதிரி படங்களில் நடித்தவர் கிடையாது. மசாலா குப்பைகளில் புரண்டவர் கிடையாது கமலஹாசன். கமலஹாசன் உலக சினிமாவை இந்திய சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை. நாயகன் மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் கலை உலக ஞானி சார். அதில் நாங்கள் ஆமாங்க, நீங்க ரொம்ப போற போக்கில் ஏதோ சொல்றீங்களே, ஏதோ ஒரு லூஸ் மோகனை பற்றி சொல்கிற மாதிரி சொல்றீங்களே. கமலஹாசன்கிற உலக நாயகனுங்க, நீ உள்ளூர் மாடு, அது உலக நாயகன். ரெண்டும் ஒன்றாயிருமா? கமர்ஷியல் ஹீரோவா யார் வேணாலும் நடிக்கலாங்க. சிவகார்த்திகேயன் வந்து விஜய் இடத்த நாளைக்கு பிடிக்கலாங்க, கமலஹாசன் இடத்த இன்னொருத்தையும் பிடிக்க முடியாது. அவர் கண்ணு தெரியாதவனா நடிப்பார், குட்டையா வந்து காலு குள்ளனா நடிப்பார், அப்பு கமலா நடிப்பார், பெண் வேடம் போட்டு அவ்வை சண்மியா நடிப்பார். மிகப்பெரிய விஸ்வரூபம் மாதிரி படங்கள் வந்து ஒரு வேர்ல்டு கிளாசிக், ஒரு யூரோப்பியன் படம் மாதிரி ஒன்று நடிப்பார். அவரை நீங்கள் எந்த இதுக்குள்ளே நீங்கள் அடக்குவீங்க? நீங்கள் அவர் ஆகச்சிறந்த கலைஞன். அவர் அரசியலுக்கு தாமதமாக வந்திருக்கிறார். அவர் காக்கி சட்டை என்கிற படம் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் போது அவர் கோயம்புத்தூரில் போய் ஒரு ஃப்ளைட்டில் இருந்து இறங்குறாரு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், நான் சொல்கிறது 84 காலகட்டங்களில் பெரும் கூட்டம் திரண்டுருச்சு கோயம்புத்தூரில். இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல ஒரு கூட்டம் திரண்டுச்சு, அது மாதிரி அங்கே கூட்டம் அறிவிக்கப்படாத கூட்டம் திரண்டுருச்சு. அவருக்கு உளவுத்துறையின் மூலமாக எம்ஜிஆருக்கு தகவல் வருகிறது, கமலஹாசனுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறதுன்னு. கமலஹாசன் சென்னை வந்தோன்னே என்னை வந்து பாருனார் எம்ஜிஆரை போய் பார்த்தாரு கமலஹாசன். சொல்லு அரசியல் ஆசை இருக்கா அவனுக்குன்னு கேட்டார். அரசியலுக்கு வரியான்னு கேட்டார். யார்கிட்ட? கமலஹாசன்கிட்ட. நான் வர விரும்பலைன்னாரு. அன்றைக்கு ஒரு அரசியல் விருப்பம் இல்லை, பின்னால் ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கிறார். அவர் அரசியலை தேர்ந்தெடுத்த காலகட்டம் என்பது தீவிரமாக அவருடைய ரசிகர் மன்றமோ அவருடைய ஆட்களோ தீவிரமாக இயங்காத காலத்தில் அவர் தொடங்கிட்டார். அதனால அவருக்கு சில பின்னடைவுகள் இருந்திருக்கலாம், அல்லது வெற்றி பெறாமல் போயிருக்கலாம். அதுக்காக அவருடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிட முடியாது, அவருடைய அரசியல் அறிவற்றவர் நம்ம சொல்ல முடியாது அவரை. அதனால் அவரையெல்லாம் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. விஜய்க்கு அவர் இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு இளைஞர்களை அவர் வசீகரித்திருக்கிறார். அவருடைய இதை வந்து நான் மறுக்கலை. இது போதுமானதா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கான தகுதி முதல்ல விஜயிடம் இருக்கிறதா? இல்லை சார், அவருக்கு வந்து இப்போ ஜெயிச்சூர் எம்எல்ஏ ஆனாதான் அடுத்தது சட்டமன்றத்துக்கு போனாதான் அவரோட தகுதிகள்லாம் தெரியும். வரத்துக்கு முன்னாடியே உனக்கு தகுதிகள் இருக்கானா? நான் வரக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நீங்கள் அப்படியா நீங்கள் சொன்னீங்க, இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து எதிர்கட்சியாவேன், எதிர்காலத்தில் நான் முதலமைச்சராவேன் நான் சொல்கிறீங்க. நேராக வந்து இந்த சினிமாவில் சில பேர் வேஷம் கேட்கும்போது நேராக எனக்கு அமெரிக்க மாப்பிள்ளை கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வந்து முதலமைச்சராக இருந்தானே சொல்கிறீங்க. இதுனா டுட்டோரியல் காலேஜா நடத்துறான், உடனே முதல்வர் ஆகுது. எல்லா கட்சியுமே தன் தொண்டர்களை மகிழ்விக்க சொல்றது ஆட்சிக்கு வரும். நடக்காது ஒத்துக்கிறியா? தொண்டர்களை மகிழ்விக்கனா இப்போ சும்மா தான் சொல்றா. முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு, அன்புமணி கூட தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாரு. அவங்களாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்களா? ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடியே நீ முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற நன்மையில் தான் இருக்காரு. நீங்களாவது கனவு காங்குறீங்க முதலமைச்சர் வாழ்க்கையை. எடப்பாடி உண்மையிலே முதலமைச்சர் இருந்திருக்காரு 4 வருஷம், திரும்ப அதை பெறவே முடியாத இடத்துல இருக்காரு. சார், அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாநில மாநாடு நடக்கிறதுக்கு மூர்த்தி அவர்கள், வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நிறைய தடைகள் சொன்னார். அதெல்லாம் தாண்டி இந்த மாநாடு நடத்தி முடிச்சிருக்கோம். என்ன செஞ்சாரு? வந்து டியூப்லாம் வந்து காற்று பிடிக்கி விட்டாரா பரவாயில்ல? ஏதோ சேர்ஸ்லாம் கிடைக்க, கான்ட்ராக்ட்லாம் கிடைக்க, சேர்ஸ் கூட அலோவ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படி அது உண்மைனா எப்படி சேர் போட்டாங்க? கேரளாலேருந்து 1 லட்சம் சேர் போட்டாங்க. கேரளாலேருந்து அவங்க ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? நீ சொல்கிறது அப்பட்டமான பொய், தவறான தகவலை படித்துட்டு வந்து பேசுகிறான்னு தெரியல. 1 லட்சம் சேர் வாடகை எடுத்திருக்காங்க, 10,000 சேரை உடச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது இவன் நம்பி சேரு நான் வாடகை விடுறேன், எப்படி கொடுப்பேன் சொல்லுங்கள்? 10,000 சேரை உடச்சி கொண்டு வந்து கொடுப்பானா? எப்படி கொடுப்பான் சொல்லுங்க? அதுக்கு மூர்த்தியா காரணம்? 10,000 சேரை உடைச்சது மூர்த்தியா? உடைச்சதுக்கே அவங்க அது என்ன 10,000 சேரை மாநாட்டில் உடைச்சது மூர்த்தியா இல்ல தாவே ரஷ்யான்னு ஒரு சின்ன இஷ்யூ சொல்றேன். பல இதுதான், பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் போட்டுட்டே இருக்கீங்க. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து இல்லை எல்லா மாநாட்டுக்கும் இந்த புரோட்டோகால் கொண்டு வந்துறீங்களா? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? எல்லா மாநாட்டுக்குமே உடனே அனுமதி கிடைக்காது. போராட்டம் நடத்தணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் போராட்டம் கொடுப்பாங்க. காவல்துறையினுடைய நடைமுறை அவங்க எல்லாமே கோர்ட்டு வழியாக தான் இப்போ எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க. தாவேகா. ஆமாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ல. இப்போ நீங்கள் இவ்வளவு கட்டுப்பாடு விதித்த போதே வெயிலில் நெரிசலில் செத்து போய் 2 பேர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில், மதுரையினுடைய அரசு பொது மருத்துவமனையில் 2 பாடி கிடக்கு, அனாத பாடியாக கிடக்கு. கட்சிக்காரன் யாருமே சொல்கிறான் QR கோடில் வந்து அது இல்லை, அவர் பேர் கிடையாது, நான் அந்த பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, எவனோ ஒருத்தர் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்க விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் புலிகள் கட்சியிலையும் பாடியை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நாட்டையே காப்பாற்றுறோம்னு சொல்ல விஜய் தன்னை நம்பி மாநாட்டுக்கு வந்தவன காப்பாற்றலை. 3 மரணங்கள், 100 அடி கொடிக்கம்பம் மடார்னு ஒரு இன்னோவா கார் மேலே சாஞ்சு போச்சு. இன்னோவா கார் வாங்கி கொடுத்துட்டீங்களா? அவருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பீங்களா?
சார் புது கார் வாங்கி கொடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சி சார்பில் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? உங்ககிட்ட தனியாக சொன்னாங்களா? சார் அந்த நபர்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. எப்படி அது இழப்பை வந்து அவங்க தான் ஏற்றுக்கணும். இழப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறதா தகவல் வந்துச்சு. எங்கே, எந்த தகவல் இருக்குது காட்டுங்க. ஒரு உயிர் போயிடுச்சுங்கிறேன், எனக்கு தெரியாதுங்கிறாங்கிறேன், இவன் எல்லாத்துக்கும் செஞ்சுருவாங்களா, மெசேஜ் கொடுத்துருவாங்களா? பொது வாழ்க்கைக்கான இலக்கணம் என்னங்க? சக மனிதனுக்கான அக்கறை தானங்க பொது வாழ்க்கை. 105 டிகிரி வெயிலில் வந்து கொடூரமான வெயிலில் சுருண்டு குழந்தைகள்லாம் கதறி அழுதுருக்குங்க. இது மாநாடாது? உனக்கு மட்டும் பந்தல் போடுறாங்கல்ல, ஏன் மாநாடுக்கு மொத்தம் பந்தல் போட வேண்டிய பகலில் ஏன் பகலில் நடத்துறீங்க? குழந்தைகள், பெண்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை வர வேணான்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, ரொம்ப அட்வைஸும் பண்ணியிருக்காரு. அதையும் மீறி வந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ வந்து செத்தா அவருக்கு அது பொறுப்பு இல்லை இல்லையா? யார் வேணாலும் சாகலாம், அந்த மாநாட்டில் வந்து யார் வேணாலும் சாகலாம், அதுக்கு விஜய் பொறுப்பேற்க மாட்டார். அப்படிதானா? நம்ம மெரினா பீச்சில் ஒரு ஏர் ஷோ நடத்தணும், அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது வேற, இது வேறங்க. நீங்க தான் மாற்றத்துக்கான அரசியல் நட்டமை புடுங்கி வைக்க போறோம்னு சொல்றீங்கல்ல, நீங்க நட்டம் எப்படி நிக்க போறீங்க தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு தான் திமுகவுக்கு ஆள தெரியாது, நீங்க தான் கொம்பு முளைச்சி வந்திருக்கீங்க புதுசா. கொம்பு முளைச்சவங்க கட்சி தொண்டர்களையா காப்பாத்துங்க தான் நான் சொல்றேன். உடனே நீங்க மெரினா பீச்சுக்கு போயிட்டிய, இங்க காப்பாத்துங்க, உங்க தொண்டரை காப்பாத்துங்க, நாட்டை அப்புறம் காப்பாற்றலாம். சார் 2 நாட்களுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு மேலே ஒரு முதல்வரோ இல்லை அமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ சிறையில் இருந்தாவோ இல்லை கிரிமினல் குற்றம் ஊழல் எதுவாக இருந்தாலும் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படணும்னு. இது வரவேற்கத்தக்கது தானே சார்? இது முதல்வர் ஸ்டாலின் வந்து இது கருப்பு மசோதா, இது ஒரு கருப்பு நாள்னு சொல்லி ஏன் இவ்வளோ விமர்சிக்கணும்? அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன, சூது என்னன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் 30 நாள் சிறையில் இருக்கார், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. உங்கள் மேலே நான் வழக்கு போடுறேன், போலீஸ் கூட்டிகிட்டு போய் உங்களை விசாரணை கைதியாக வச்சுருக்காங்க, விசாரணை கைதியாக இருக்கும்போதே உங்களை தூக்கில் போடலாம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குற்றம் நிரூபிக்கப்படாமலே நீ ஒத்துக்குறீங்களா? தூக்கில் போடுறது வந்து ஏற்றுக்கலாமா? அந்த தண்டனையை ஏற்றுக்க முடியாதுல்ல. ஏற்றுக்க முடியாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடாது, அதிகாரத்திலே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது ஊழலை ஒழிப்பதற்கு அந்த சட்டம். விசாரணை நிலையிலேயே அவர்களை அதிகாரமற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியான சட்டமா இருக்கும்? அது ஊழல் எதிர்ப்பு சட்டம் அப்படி இருக்கும். இந்த சட்ட மசோதா சரியில்லை, இதை கொஞ்சம் புதுசாக வடிவமைச்சு கொடுங்கன்னு கேட்கலாம். இந்த சட்டமே தப்புனா எப்படி சார்? இது சட்டமே தப்பு தாங்க. விஷத்துல வந்து நீங்க சொல்றதுன்னா 2 சொட்டு குடிக்கலாம், 5 சொட்டு குடிக்கக்கூடாது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருட சிறையில் இருந்தார், 1 வருட சிறையில் இருந்துமே அவரால் ஒரு வருட சிறையில அமைச்சர் தொடர முடியுது சார்? இல்லங்க, 1 வருட சிறையில அவர் குற்றத்தை நிரூபிச்சிட்டீங்களா? குற்றத்தை நிரூபிச்சு தண்டனை அறிவிச்சிங்களா? நீதிமன்றமே விசாரணையில தாங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க 2G அலைக்கற்றையில வந்து விசாரணை நிலையிலே தான் அது இருந்துச்சு. குற்றம் நிரூபிச்சிங்களா? 1,74,000 கோடி ஊழல் செஞ்சுட்டாரு ஆராசான்னு சொல்லி குதிச்சாங்கல்ல, குற்றத்தை நிரூபித்தீர்களா? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் விடுவிக்கப்பட்டது. ஏங்க விடுவிக்கப்பட்டதுன்னு சொல்லாதீங்க, குற்றம் நிரூபிக்கப்படலை. என்ன விடுவிக்கப்பட்ட? சும்மா சும்மா கூட்டிட்டு போய் சும்மா விடுவாங்களா? நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து செகண்ட் ஷோ பார்த்தவனை கூட்டிட்டு போயிட்டு காலையில் விடுற மாதிரியே பேசுறீங்க. ஒரு சிபிஐனுடைய வழக்குங்க அது. அந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்படலை. அவரை அமலாக்கத்துறை என்ன செய்யறான்னா, எதிர்கட்சிக்காரன் வீட்டில் போய் திடீர்னு ரைடு போடுறோங்கிற பேரில், வழக்கு விசாரணைங்கிற பேரில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறான். 5625 வழக்குகளை பதிவு செஞ்சால் 40 வழக்குகளில் தான் உண்மை இருக்குங்கிறான். யார்? உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தவறாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வானளாவிய அதிகாரத்தோடு அவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ லோக்கலில் ஒரு போலீஸ் வந்து உங்களை கைது செய்யுது, ஒரு வழக்கில் என்னை கைது செய்யுது, என்ன வழக்கு பதிவு செய்கிறாங்களோ அதை வந்து அவங்க நிரூபிக்கணும் கோர்ட்டில். இவர் வந்து இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணார், திருடுனார், கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு நிரூபிக்கணும். அமலாக்கத்துறை வழக்கு போட்டால் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சட்டம் வச்சுருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? நேராக போகிறான், அஜித் பவார் 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு வழக்கு போடுறான். உடனே அஜித் பவார் பார்க்குறாரு, பாஜக வந்து சேர்ந்துறாரு, துணை முதலமைச்சர் ஆக்கிறாங்க, ஆக்கிட்டு 1000 கோடி வழக்கு விடுவிக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை எவ்வளவு மோசமானது என்பதற்கு 1000 கோடி ஊழல் செய்ததாக வர்ணிக்கப்பட்ட அஜித் பவார் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு 2 ஆட்டுனா அது கிளீன் ஆயிருதுங்கிறாங்கல்ல. இந்தியாவினுடைய பிரம்மாண்டமான ஊழல் ஒழிப்பு வாஷிங் மிஷினாக பாஜக திகழ்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கான். இப்போ திடீர்னு ஈரோட்டுக்கு போய் ஈரோடு ராமலிங்கம்னு ஒரு ஆளை 700 கோடி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிதி மோசடி பண்ணியிருக்காரு. வருமான வரி ஏய்ப்பு 700 கோடி பிடிச்சாங்க. அவர் எடப்பாடி சம்பந்தி. உடனே அவர் என்ன பண்ணார்? டெல்லிக்கு போய் சரி பண்ணிக்கிட்டார். குட்கா பாஸ்கர், விஜயபாஸ்கர் அமைச்சர் 250 கோடி முறைகேடு. எஸ்பி வேலுமணி 150 கோடி முறைகேடு. இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்களா, ஜெயிலில் இருக்காங்களா? வெளில இருக்காங்களா? ஏன்? பாஜக கூட்டணியில் இருக்காங்க. இதைத்தான் இவர் விஜயும் கிட்டத்தட்ட சொல்கிறாரு.
இத்தனை நாளா நிதி ஆயோக் மீட்டிங் நம்ம சிஎம் போல இப்போ போறாரு. ஒரு ஏங்க, ரைடு வந்ததுக்கு அப்புறம் முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாது. எங்க நிதி ஆயோக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? பாஜக அதிகார அமைப்பை துஷ்பிரயோகம் பண்ணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம நிதி ஆயோக் கூட்டம்னா என்ன? மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்றதாங்க நிதி ஆயோக் கூட்டம். அதான் அதுக்கு சார், முதலமைச்சர் போக கூடாது. ஒரு ரைடு வந்தோடனே நம்ம போய் இப்ப சமரசம் பேசிட்டு வரோம். ரைடு எல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா, அப்படி போனாலே பாஜக விடுதலை பண்ணிருச்சு, அப்ப திமுக காரன் மேல எல்லா வழக்கும் வாபஸ் பண்ணிட்டாங்களா? யார் மேலேயும் வழக்கு இல்லையா? திமுக காரர்கள் மேல இப்ப வழக்கு, எல்லா வழக்குமே இல்லையா? பாஜக எல்லா வழக்கையும் வந்து அப்ப நீங்க பாஜக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. நிதி ஆயோக்கு போனாலே வழக்குல இருந்து விடுவிச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே? நான் சொல்லல, விஜய் அவர்கள் சொல்றாரு. விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லைங்க, அட்டி முட்டாளுங்க, தற்கூறிங்க அரசியல்ல விஜய். அவர் என்னங்க தெரியும் அவருக்கு? நேற்று வரைக்கும் சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு ஆள் தோட்ட பூபதி நானடான்னு டான்ஸ் ஆடிட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அரசியல் தெரியுமா? அரசியல் சாசனம்னா என்ன தெரியுமா? நான் கேட்குறேன். திருட்டு ஆணையமாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் வந்து 65 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. பேசினார் அவரு? கவின் ஆணவ படுகொலையை பற்றி பேசினாரா? தூய்மை பணியாளர் போராட்டத்தை பற்றி பேசினாரா? என்னங்க அரசியல் பேசினாரு? எம்ஜிஆர் மாற்றத்தை 67ல் அண்ணா ஆட்சிக்கு வந்தார், 77ல் எம்ஜிஆர் வந்தார், என்னை முதலமைச்சராக்குங்க தானே சொல்ற. சொன்னீங்களா? இதை கண்டிச்சீங்களா? ஆணவ படுகொலைக்கு சட்டம் வேணும்னு பேசுனீங்களா? சார் பேசியிருக்காரு சார். எங்கே பேசினாரு? ஆணவ படுகொலை தனிச்சட்டம் வேணும் தீர்மானம் ஏற்றிருக்காங்க. எப்போ போட்டாங்க தீர்மானம்? நேத்தி நடந்த மாநாடு கலைந்த பின்பு வாட்ஸ்அப்ல வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் தீர்மானங்கிறாங்க. இது மாதிரி ஒரு வெக்கங்கட்ட அரசியல் கட்சி மாநாடு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? படம் முடிஞ்ச முன்னாடி கிளைமாக்ஸை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா? வாட்ஸ்அப்ல தேட்டரில் தானே காட்டுவாங்க கிளைமாக்ஸை. மாநாட்டில் தானே தீர்மானம் போடணும். மாநாடு முடிந்து எல்லாரும் கிளம்பும் போது உங்களுக்கு நாங்கள் வந்து தீர்மானத்தை வெளியிடுவோம்னா என்ன நான் கேட்குறேன். எதுக்கு அப்புறம் மாநாடு? நீ ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்கணும்ல, இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாரு. அரசியல் கட்சியாதுன்னு நான் கேட்குறேன். நாடக கம்பெனி நடத்துறியா? சினிமாவில் நடித்தா மேடை நாடகத்தை நடிச்சிருக்கியா? முதலமைச்சர் வேட்பாளர் நடிச்சிருக்கியா நீன்னு கேட்குறேன். இது அரசியல். அது அமித்ஷா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதாவுக்கு எதிராக அவர் பேசிடுவாரா? தில்லு இருக்கா? தெனாவட்டு இருக்கா? தைரியம் இருக்கா? பேசிடுவியா நீ? மிஸ்டர் மோடி அங்கே மட்டும் மிஸ்டர் ஸ்டாலின் அங்கில் கேக்குதா? என்ன உனக்கு இலக்காரம் நான் கேட்குறேன். என்ன கொழுப்பு? இந்த கொழுப்பு உனக்கு எங்கேருந்து வருது? திமிர் எங்கேருந்து வருது உனக்கு? கூட்டத்தை பார்த்தா உனக்கு திமிர் வருமா? திமுக காரனுக்கு கூட்டம் வராதா மாநாடு போட்டா? அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல கற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை வந்து உங்களுடைய இளைஞர்களை வழிநடத்துங்க. நீனே தற்கூரியாக இருந்துக்கிட்டு அரசியல் தெரியாமல் இருந்துக்கிட்டு திமுகவை வீழ்த்துவேன் உனக்கு கட்சி தலைவர் யாருன்னா அண்ணா உருவாக்கின திமுக நீ எதுக்கு வீழ்த்துற? அது வீழ்த்துறதுக்கு ஏற்கனவே வேறு கட்சிக்காரன் இருக்கான். பிஜேபிக்காரன் இருக்கான், நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்கான், அடுத்து ஏடிஎம்கேக்காரன் இருக்கான். உனக்கு அதுவா வேலை? மாற்றத்தை கொண்டு வருதுன்னா என்ன? முதலமைச்சரை மாற்றினா எல்லாம் மாறிடுமா? மாறியிருக்கா அப்படி? ஏதாவது முதலமைச்சர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தை மாற்ற முடியுமா? லஞ்சம் வாங்குற தாசில்தார் இல்லை நீ வாங்க முடியாமல் பண்ணிடுவியா நீ? மாற்றம்னா எது மாற்றம்? மாற்றத்தை எப்படி கொண்டு வருவேன்? நம்ம இப்போ எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டு அப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கு இப்போ 4 வருஷம். ஆமாங்க, அது மாதிரி தானே விஜய் கொண்டு வர போறீங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க நீங்க? முதலமைச்சரை மாற்றிட்டா எல்லாம் மாறிடுமா? மன்மோகன் சிங் போயிட்டு மோடி வந்தோடனே எல்லாம் மாறிடுமா? மேலும் நம்ம நாடு மக்களும் நாசமாக போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான் மாற்றம். எது மாற்றம்? ஏமாற்றம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு சார். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார்.